ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராபின்சன் க்ரூஸ் சாப்டர் 4ஓட பார்ட் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். நியூ பிகினிங்கோட பார்ட் 2. நேற்று நம்ம ராபின்சன் க்ரூஸ் இது வீட்டோட இன்டீரியர் வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுலேருந்து ஒன் ஃபைன் டே ஐ ஆல்சோ மேனேஜ் டு ரீச் தி peak of the highest hill on the island and looked around carefully in all directions. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் ஒரு நாள் இது அந்த ஐலாண்டில் இருக்கிறதுலே பெரிய மலையில் ஏறிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது உச்சியில் ஏறி இது எல்லா டைரக்ஷன்லையுமே பார்த்தாராம். ஐ ஸ்பைட் லேண்ட் நியர்லி 40 miles to the west. I wasn't sure whether that land was part of another island or if it belonged to some mainland. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 miles ஃப்ரெண்ட்ஸ் வெஸ்ட்டில் பார்த்தாராம். ஆனால் ராபின்சன் க்ரூஸ் ஷியோராக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அது ஐலாண்டோட இன்னொரு ஐலாண்டோட ஒரு சின்ன பார்ட்டா இல்லை ஒரு பெரிய மெயின்லேண்டான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஐ டிட் நாட் இன்டென்ட் கோயிங் தட் ஃபார் to find out because I was certain that if people lived in those parts, then clearly they were uncivilized savages. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் அது மெயின்லேண்டோட ஒரு இடமா இல்லை சின்ன ஐலாண்ட் தானே கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப தூரம்லாம் போக ஆசைப்படலையாம். ஏன்னா இது அந்த இடத்துல சில அந்த இடத்துல போனால் மனுஷங்க வாழ்ந்தால் அது அன்சிவிலைஸ்டு சேவேஜஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டாராம் ராபின்சன் க்ரூஸ். சேவேஜஸ்னால் மனுஷங்களை சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். I had heard many tales of cannibals in this region, people who ate other people during my stay in Brazil. Thank God I landed on this island rather than amidst a group of hungry cannibals, I thought gratefully. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராபின்சன் க்ரூஸ் கேனிபல்ஸோடு நிறைய கதைகளை கேட்டிருக்காராம் பிரேசிலில் இருக்கிறப்ப. இந்த ராபின்சன் க்ரூஸ் இருக்கிற இந்த ரீஜியனில் நிறைய கேனிபல்ஸ் இருந்திருக்காங்களாம். அவங்க நிறைய பேரை சாப்பிடுவாங்களாம், அடுத்தவங்களையும் சாப்பிடுவாங்களாம். தேங்க் காட், அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கடவுளுக்கு நன்றி சொன்னாராம். நான் ஒரு குரூப் ஆஃப் கேனிபல்ஸ் கிட்ட போகாமல் இந்த ஐலாண்டில் வந்து மாட்டிக்கிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாராம். ஒன்ஸ் டியூரிங் ஒன் ஆஃப் மை ட்ரிப்ஸ் ஐ came across a flock of parrots. I managed to bring back a parrot to my cave after 4 years of training. After 4 years of training, the parrot was finally able to say Robinson Cruise. அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் கப்பல் பயணம் போகிறப்ப ஒரு கூட்டமாக போகிற ஒரு பேரட்ஸை பார்த்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் ஒரு பேரட்டை மட்டும் பிடிக்க முடிஞ்சுதான். அதை 4 வருஷம் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை ராபின்சன் க்ரூஸ்னு சொல்ல வச்சுருந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ராபின்சன் க்ரூஸ்னு ஒரு வார்த்தை அவரே சொல்கிறதுக்கு பதிலாக அந்த பேரட் சொல்கிறதுக்காக 4 வருஷம் ட்ரைனிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா பாருங்க, it was now my 3rd year on the uninhabited island, and by now my crops had grown so much that I did not need to replant any more corn to expand my farmland. I decided it was now time for me to make bread. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் அந்த ஆள் இல்லாத ஐலாண்டில் இருந்து 3 வருஷம் ஆயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷம் ஆயிடுச்சான் இதுதான் 3 வருஷமே ராபின்சன் க்ரூஸ் இப்போ நல்லா அந்த செடியெல்லாம் வளர வச்சுட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் திருப்பி நட்டு வைக்கலாம் தேவையில்லையாம். அந்த ஃபார்ம் லேண்டை அதிகமாக்கவும் தேவையில்லையாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டிசைடட் இட் வாஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராபின்சன் க்ரூஸ் டிசைட் பண்ணாரா இப்போ நான் பிரெட் உருவாக்குறதுக்கான டைம். பட் தட் வாஸ் ஈஸியர் சைடு தென் டன் சின்ஸ் ஐ வுட் நீட் அ மில் டு கிரிண்ட் தி ரைப் கார்ன், a sieve to strain it, jars to store it in, and finally an oven to bake the bread in. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு அரைக்கிறதுக்கு ஒரு பொருளும் அந்த ரைப் கார்ன் அரைக்கிறதுக்கு ஒரு பொருளும், அதுக்கப்புறம் அந்த அரைச்சதும் அதை அப்படியே கொஞ்சம் கட்டியாக்கிறதுக்கு ஒரு கிளாத்தும், அதுக்கப்புறம் க்ளே அதான் ஜார் தேவையாம் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு அவனா அதை பேக் பண்ணுறதுக்கு. My first attempt at making clay jars that I formed by mixing clay and water turned out to be failure. The ugly looking paste jars that I tried
to dry in the sun, either cracked immediately or crumbled in the ground when I tried to hold them in my hands. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஃபஸ்ட்டு ஜார்ஸ் பண்ண ட்ரை பண்ணாராம் க்ளே வச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சான் இது ராபின்சன் க்ரூஸ்க்கு. அதுக்கப்புறம் செஞ்ச ஜார்ஸ்லாம் அக்லி லுக்கிங்காக இருந்தது. அதான் இது நல்லாவே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், ஷேப்பே ஒழுங்காக வரலையாம். அதை இது காய வச்சதுமே உடஞ்சிருச்சான், இல்லைனா இது எடுக்க போகிறப்ப அப்படியே தூள் தூளாக உடஞ்சிருமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த காய வைக்கிறப்ப கிராக் விழுந்துடும், அது மாதிரியா ஃப்ரெண்ட்ஸ். It was only after 2 full months that I finally succeeded in creating the right mixture of some earthen bowls, dishes and pots. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் 2 மாதம் கழிச்சு தான் கரெக்டான பவுல் அதுக்கப்புறம் பாட்ஸ் எல்லாம் பண்ணாரு. I tried to make 2 large pots, if one could call them that, but they turned out to be ugly to use properly. I moved towards my next objective, which was to find a stone to grind the corn with. நான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் 2 பெரிய பவுல்ஸ் ட்ரை பண்ணாராம் பெருசாக. ஆனால் அதை இது செய்ய ட்ரை பண்ணப்போ ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ், அக்லியாக ஆகிடுச்சான். ஆனால் அதை ஒழுங்காக ப்ராப்பராகவே யூஸ் பண்ண முடியலையா. ஐ மூவ் டுவர்ட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு ராபின்சன் க்ரூஸ் ஒரு கல் கண்டுபிடிக்க போனாராம் ஃப்ரெண்ட்ஸ். அது இது கார்ன்லாம் அரைக்கிறதுக்கு. அப்போலாம் அங்கெல்லாம் மிக்சிலாம் இருந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அரைக்கிற மாதிரியே. The stones that were available on the island could not take the pounding required and turned to dust in no time. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் அங்கே கண்டுபிடிச்ச இது கல்லெல்லாம் இது எதுவுமே இல்லாமல் தட்டுறப்பே டஸ்ட்டாக மாறிடுச்சான். மண் கல்லாக மாறும் தானே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றினா, அது மாதிரியா. லெட் மீ யூஸ் தி ஹார்ட்வுட் ட்ரேஸ் டு ஃபேஷன் அ பிசில் அண்ட் அ மோர்டார். அதாவது இது அம்மிக்கல்லாக பார்த்துருப்பீங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ஹார்ட்வுட் இந்த மரத்தை வச்சு செய்ய ட்ரை பண்ணாராம் ஃப்ரெண்ட்ஸ். ராபின்சன் க்ரூஸ் டிசைட் பண்ணாராம். தி நெக்ஸ்ட் ஸ்டெப் வாஸ் டு செப்பரேட் தி ஹஸ்க் ஃப்ரம் தி மீல் தட் ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆஃப்டர் கிரைண்டிங் கார்ன். அந்த ஹார்ட்வுட் ட்ரீஸை யூஸ் பண்ணது கரெக்டாக இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறம் ராபின்சன் க்ரூஸ் இது அந்த ஹஸ்கெல்லாம் அந்த ஈரப்பதத்தெல்லாம் வெளியே எடுக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கார்ன் அரைச்சதுலேருந்து. பட் ஐ didn't have a save or a muslin cloth. I remember having taken a neck kerchief from the ship on one of my trips to the sinking vessel. Removing some threads from the neck kerchief, I was able to fashion out a sieve. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் நிறைய தடவை அங்கே ஷிப்புக்கு போனார் தானே ஃப்ரெண்ட்ஸ், அந்த முழுகிற ஷிப்புக்கு போனார்ல. அப்போ அவருக்கு ஒரு இது நெக் கர்ச்சீஃப் தான். இது சில பேர் சாப்பிட்றப்ப கழுத்தில் கட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்களே, கீழே செய்யக்கூடாது, இல்லை இது ட்ரெஸ்ஸில் படக்கூடாதுன்னு. அது ஒரு நெக் கர்ச்சீஃப் கட்டினான். அதில் இருக்க கொஞ்சம் அந்த நூலெல்லாம் அவுத்துட்டு இது ஒரு சேவ் பண்ணாராம், அதான் ஒரு கிளாத் மாதிரி. மை மைண்ட் had developed quite a lot since I started living on the island, and I immediately came up with an ingenious solution to my oven problem as well. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ்க்கு இந்த ஐலாண்ட் வந்ததுலேருந்து மைண்ட் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ராபின்சன் க்ரூஸ்க்கு. அதனால் ஒரு ஈஸி சொல்யூஷனுக்கு வந்துட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவன் ப்ராப்ளம்க்கு. I put the dough into an earthen pot and covered it with another pot on top. Then I placed the pot filled with the dough on the red hot coals, pouring more coals over the covered pot. Sure enough, the coals started to bake the bread. 3 years on the island had taught me Robinson Crusoe a lot. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் அந்த இது மாவை ரெடி பண்ண மாவை ஒரு இது சின்ன பானையில் போட்டு அது மேலே இன்னொரு பானையை வச்சு கவர் பண்ணி இது அந்த மாவு இருக்கிற பானையை இது கறியில் வச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். கோல்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், சார்கோல். அதில் இது நிறைய கோல் அந்த மேலே கவர் பண்ணியிருப்பாங்கள்ல பாட்டை வச்சு அதுலேயும் போட்டாராம். ராபின்சன் க்ரூஸ் நினச்சாரு இந்த கோலெல்லாம் சேர்ந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடும். 3 years on the island taught me Robinson Crusoe a lot. 3 வருஷம் இந்த ஐலாண்ட்லேருந்து ராபின்சன் க்ரூஸ் நிறைய கற்றுக்கிட்டார் நான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு பேக் பண்ணுறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்டர் 4 முடிஞ்சிருச்சு. அடுத்த நாளைக்கு உங்களை சாப்டர் 5 சந்திக்கிறேன். சின்ஸ் தட் பை.